காமாக்யால இருக்கக்கூடிய இந்த சக்தி பீடம் தேவியினுடைய யோனி பகுதி அங்க விழுந்தது. அதனால இப்ப அந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கெல்லாம் இங்க வந்து ஒரு சிலை இருக்கு. அதுக்கு பூஜை பண்றோம். தெய்வத்துக்கு அலங்காரம்லாம் பண்றோம். அங்க எதுவுமே கிடையாது. சிலையே இருக்காது. சிலையே கிடையாது. அந்த கோவில் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆர்க்கிடெக்சரே டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஓ! அந்த கோவிலினுடைய ஆர்க்கிடெக்சர் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அந்த கல்லும் சரி, அந்த அமைப்பும் சரி, ரொம்ப அந்த கோபுரம். ஸோ கோவிலுக்கு உள்ள நீங்க போறச்சே 4 பக்கமும் வாசல் இருக்கு. இல்லையா? ஒரு கோவிலினுடைய 4 கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு 4 வாசலும் இருக்கு. ஸோ நம்ம அந்த சன்னதி உள்ள போறச்சே, கர்ப்ப கிரகம் அப்படிங்கிறதே இல்ல. அது வந்து கீழ டவுன்ல போகணும். ஒரு குடவரை கோவில்னு சொல்றது. ஒரு மலைக்குள்ள இருக்கக்கூடிய கோவில். அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உற்சவ மூர்த்திய மட்டும் முன்னாடி பிரதானமா வச்சிருப்பாங்க. அந்த உற்சவ மூர்த்தியில எப்படின்னா, பிரம்மா, விஷ்ணு, சிவன் அது மேல அம்பாள் உட்கார்ந்திருக்கிற மாரி இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும் அந்த சிலை. ஸோ அது ஃபுல்லா புஷ்பாஞ்சலி, புஷ்பம் போட்டு நெறையா அதில வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அத விலக்கிட்டு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா, அத விலக்கிட்டு நமக்கு காமிப்பாங்க. ஸோ அந்த அம்பாளுடைய உற்சவ மூர்த்தி அப்படிதான் இருப்பா. அதனால நம்ம பூஜை பண்றதோ, அர்ச்சனை பண்றதோ, நம்ம பிரார்த்தனை பண்றதோ எல்லாமே உற்சவ மூர்த்திக்கு தான். நம்ம வந்து தட்டெல்லாம் வாங்கிட்டு போறோம் பார்த்தீங்களா, அந்த சிகப்பு துண்டு, தட்டு எல்லாம் வாங்கிட்டு போனா, உற்சவ மூர்த்திக்கு தான் வச்சு பூஜை பண்ணுவாங்க. ஸோ நீங்க உங்க நட்சத்திரம், கோத்திரம் எல்லாம் சொல்லி சங்கல்பம் பண்ணி அங்க பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கர்ப்ப கிரகத்துக்கு உள்ள போகும்பொழுது, பயங்கர இருட்டா இருக்கும். அண்ட் ஸ்டெப்ஸ் இருக்கும். அந்த ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கரடு முரடா தான் இருக்கும். ஒரு 10 படி இறங்கணும்னு வச்சுக்கோங்களேன், இருட்டு. ம். ஸோ அந்த 10 படியில கீழ இறங்கி போனீங்கன்னா, மகாலட்சுமியினுடைய பீடமும் அங்க இருக்கு. காமாக்யாவளுடைய யோனியும் அங்க உண்டு. ஸோ ஒரு கல்ல வந்து இப்படி கமுத்து போட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? ம். ஒரு மொழுக்குன்னு ஒரு லிங்கம் மாதிரி தான். அதுதான் காமாக்யா தேவி. அவள சுத்தி பிரம்மபுத்திரா நதி ஓடுறது. ஸோ அங்க என்ன பிரசாதம்னா, நம்ம அந்த கல்ல தொட்டு கண்ல ஊத்திண்டு, அந்த பிரம்மபுத்திரா நதிய எடுத்து, அந்த தீர்த்தத்த எடுத்து ஒரு 2 டிராப் நம்ம சாப்பிடணும். அப்படிங்கிறது அங்க பிரசாதமே. அந்த கல்லுக்கு கீழயே நதி நதி போகுமா? ஓடுறது. ஓ! பிரம்மபுத்திரா நதி ஓடும். அந்த காமாக்யா தேவிக்கு பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி இதுவும் இருக்கு. ஸோ அதுவும் நதி தண்ணி ஓடும். நம்ம அந்த தண்ணீல தான் அது ஒரே இருட்டா இருக்கும். நம்ம கைய கீழ வச்சு ஒரு மலையில வந்து ஒரு கல்ல பொறுக்குனா எப்படி இருக்கும் இல்லையா? அப்படிதான் இருக்கும் அந்த இடம். பயங்கர இருட்டா தான் இருக்கும். அந்த சுவாமியோடைய விளக்கு மட்டும் எரிஞ்சுன்னு இருக்கும். ஸோ அது ரொம்ப பிராச்சீனமா எத்தனையோ பல்லாயிரம் ஆண்டுகளா இருக்கனால, உள்ளே எல்லாம் அந்த அந்த குகைக்குள்ள இருக்கிற ஒரு ஃபீல் தான் நமக்கு இருக்கும். ஸோ நம்ம போயிட்டு அந்த தீர்த்தம் தான் அங்க முக்கியம்.